ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் கடந்த 6 மாதங்களாக கண்மணி போல் பாதுகாத்து வந்திருக்காரு. இந்த 7ஆவது மாதத்தில் கூட்டு வந்திருக்காரு. பாதி வருஷம் எப்படி போச்சுனே தெரியல. முக்கியமாக அந்த 3 மாதம் எப்படி போச்சுனே தெரியல. ஆண்டவர் நம்மளுக்கு போஷித்து நடத்தி வந்திருக்காரு. ஆண்டவர் இனிமேலும் போஷித்து நடத்த வல்லவராக இருக்காரு. என்னோடு கூட இணைந்து அந்த ஆண்டவரை எங்கள் ஆதரவே இந்த நடக்கலாம் என்று சொல்லி உயர்த்தி பாடுவோமா? கைகளை தட்டி உற்சாகத்தோடு. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி சொல்லி உன்னதத்தில் வைத்த தேவனை உயர்த்தி பாடுவோமா? என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதில் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதில் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதில் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதில் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். வானத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். வானத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை. பாடுவோமா? எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. ஆமென். 1000 என்னோடு போரிட்டாலும் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். ஓ, கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு. ஆமென். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவன் நம்ம கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே, கரடான பாதையில் தூக்கி வந்தீங்க ஆண்டவரே. தள்ளுண்ட இடங்களில் என்னை உயர்த்தி வச்சிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. இந்த 7ஆவது மாதத்தில் கூட்டி வந்திருக்கீங்க ஏசப்பா. இயேசுவே, அன்பினேஸ்வரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் ஜெப மாதம் இருப்பதால ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மன்றாட வந்திருக்கிறோம் ஏசப்பா. திறப்பின் வாசல் நிற்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. எங்க தேச எல்லை முழுவதும் ஜெப ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே.
இயேசுவே என்னை ஜெப வீரனாக மாற்றுங்க இயேசுப்பா என்று சொல்லி ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்க என்று சொல்லி தாகத்தோடு இயேசு நோக்கி கேட்போமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆமென். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எந்தன் இதயத்துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத்துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
சோர்ந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே ஜெப வீரனாக மாற்றும் ஆண்டவரே. ஏசப்பா, கொடிய நாட்களாக இருக்கிறது ஆண்டவரே, எங்கள் மேல் ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு மன்றாட்டின் ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. இயேசுவே, நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே. கடந்த 6 மாதங்கள் நீங்கள் எடுத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 7வது மாதத்துல கூட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்க வயிறே தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. மீதியான வேலை கையில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாத காலமாக கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். இதுவரை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் காணாத ஒரு காரியத்தை எங்கள் தேசத்தில் பார்த்தோம். ஆனாலும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து எங்களை எல்லாவற்றையும் ஆண்டு மேலாக எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துக்குண்டான நன்மையான காரியத்தை எங்களுக்கு செய்யுங்க. உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மளை எல்லாரையும் 6 மாத காலமாக அழகாக பாதுகாத்து வழிநடத்தினார். சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கார். நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, வருஷத்தின் நடுவிலே நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் ஜெப மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே நமக்கும் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சில காரியத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறார். வேதத்தில் சில மனிதர்களை குறித்து தியானித்து அவர்கள் எப்படி ஜெபித்தார்களோ, அவர்கள் ஜெபத்தில் எப்படி பதிலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்களோ என்பதை தியானித்து அதன்படி நாமும் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு போவோம். கர்த்தர் தாமே நமக்கு இதை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் விதமாக சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை பார்த்து, சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபியுங்கள். சோர்ந்து தான் போயிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சோர்வு இருக்குது. தேசம், பட்டணம், குடும்ப வாழ்க்கை, வேலை ஸ்தலம், படிக்கிற காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோர்வாக தான் காணப்படுகிறது. ஊழியம், சபைகள் எல்லாத்துலேயும் ஒரு சோர்வை நம்ம பார்க்குறோம். உலகமே இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். லூக்கா 18:7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்கள். நாம் ஜெபிக்கிறதா இருப்பதனாலே அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று முதலாவது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய விஷயத்தில் அவர் சொல்கிறார், நான் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனா. என்ன நீடிய பொறுமையாக இருக்கிறனே, அமைதியாக இருக்கிறனே, என் ஜெபம் கேட்கப்படவில்லையே. எல்லாரும் நீங்களும் சொல்லக்கூடிய நாட்கள் தான். நானும் இதைத்தான் இப்படி தான் சொல்லுவான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனா. அவரே பதில் சொல்கிறார் பாருங்க, நான் நீடிய பொறுமையில் தான் இருக்கிறேன், ஆனால் நியாயம் செய்யாமல் இருப்பேனா. 18:8 லூக்காவை எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். சீக்கிரத்தில் நமக்கு அநீதியை மாற்றி அவர் நீதி செய்கிற தெய்வமாக இருக்கிறார்.
வேதத்தில் அநேக தேவதாசர்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கார்கள். வேதாகமத்தை திறந்து பார்த்தீர்களானால் அநேக தேவ மனுஷர்கள், யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தா ஒரு ஜெபிக்கிற மனுஷன், ஈசாக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபிக்கிற மனுஷன், தானியேலை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற மனுஷன். அதே போல் வேதத்தில் பார்த்தா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, தாவீது, சாமுவேல் தீர்க்கதரிசி, எலியா, எலிசா தீர்க்கதரிசிகள், எஸ்தர், நெகேமியா, எஸ்ரா, ஏசாயா, எரோமியா, பல தீர்க்கதரிசிகள், பலர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல நாம் பல தெய்வ மனிதர்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக ஒரு 3 மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை நாம் வாசித்து அதன்படி நாமும் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக நான் யாக்கோப்பை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யாக்கோப்பு எப்படி சோர்ந்து போகாமல் ஜெபித்தார். யாக்கோப்பு தன்னுடைய தகப்பனோடு கூட வாழ்ந்து வந்த நாட்களில் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோப்பு. 2 பேரும் வாழ்ந்து கொண்டு வருகிற நாட்களிலே யாக்கோப்பு தன் தகப்பனின் தாயை விட்டு தூர தேசத்துக்கு அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து சில மனக்கசப்புகள், அண்ணன் தம்பிக்குள்ள வந்து ஒரு மனக்கசப்பு, அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற ஒரு போட்டி, வேற ஒரு போட்டி இல்லை, அதில் கோவிச்சுக்கிட்டு அவர் வெளியே போகிறார். அவர் வெளியே போகும் பொழுது எங்கே போகிறேன் என்று தெரியாது. புறப்பட்டு போகிற வேலை இரவு வேலை ஆகிவிட்டது. வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வாழ்ந்த யாக்கோப்புக்கு ஒன்றே ஒன்று தெரியும், ஜபிக்க தெரியும். யாக்கோப்பு பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த 11, 12, 13, 14, 15 வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. சூரியன் அஸ்தமத்தபடியினால் சூரியன் மறைஞ்சிருச்சு. யாக்கோப்பு போய் ஒரு இடத்துல கல்லை வச்சு படுத்து நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாரு. தூங்குறதுக்கு முன்னால் எல்லாரும் செபிக்கணும். யாக்கோப்புடைய வேலை அதுதான். ராத்திரி ஆயிடுச்சு, சுற்றியும் பார்த்தா எங்கே போகிறோன்னு தெரியாது. பக்கத்தில் யாருமே இல்லை. அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அண்ணன் இருந்தாங்க. நல்ல ஒரு செல்வாக்க வாழ்ந்த ஒரு மனிதன் திடீர்னு நடுராத்திரி பிரயாணப்பட்டு போகிற வழியில் எனக்கு தெரியல, அங்கே சோலையாக இருந்திருக்குமோ, காடாக இருந்திருக்குமோ, மேடாக இருந்திருக்குமோ, என்னமோ தெரியல, ஒரு கல்லை எடுத்து ஜெபம் பண்ணிட்டு தலையில் வச்சு அவர் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது இவருடைய ஜெபம் வானத்துக்கு எட்டப்படுகிறது. ஒரு ஏணிப்படி உறவு அங்கு உண்டாக்கப்படுகிறது. ஜெபம் என்பது சாதாரணதல்ல, ஏணிப்படி உறவு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவதூதர் உங்களுடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு தெய்வ சமூகத்தில் கொண்டு செல்வார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தனியாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் மேலே பதில் கொடுப்பதற்கு தேவதூதர்களை அனுப்புகிறார். தேவதூதர்கள் கீழே வந்து ஒவ்வொரு ஜெபத்தையும் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. யாக்கோபுக்கு அப்படி செஞ்சாங்க. ஏணிப்படியில் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதை அவன் கண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28:12 வசனம் விதமாக சொல்லுகிறது. அவர் ஏணிப்படியில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறோம். அவன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே 13 வசனத்தில் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன். ஜெபத்துக்கு பதில் வருது பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணீங்களோ அதை தருவேன் என்று சொல்ல. ஆனால் ஒரு ஏணிப்படி உறவு உண்டாகணும் நம்ம ஜெபத்தில். அதான் ரொம்ப முக்கியம். தகப்பன் இல்லை, தாய் இல்லை, அண்ணன் இல்லை, சுற்றி யாருமே இல்லை, எங்கே போகிறோன்னு வழி தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், என்னை அழைத்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், அவர் என்னை வழி நடத்துவார்னு சொல்லி அந்த ராத்திரியில் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணோன்னு ஆண்டவர் இறங்கி வந்து பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். உன் சந்ததியே பூமியில் திரளான தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இதை பிடிச்சிட்ட இந்த வசனத்தை ரொம்ப அழகாக பிடிச்சிட்டாரு. ஈசாக்கு பிடிச்சிட்டாரு. ஏன்னா ஆபிரகாம் அவங்க தாத்தா, ஈசாவுக்கு அவங்க அப்பா, யாக்கோபு இதை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு
யாக்கோப்புக்கு நித்திரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே அவர் ஜெபம் பண்ணிட்டே போறாரு. போய் லாபானுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. மாமன் ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்தாரு. ஆடு மேய்த்தாலும் ஜெபத்தை விடவில்லை. ஆடு மேய்க்கிற தொழிலில், அந்த தொழிலில் வந்து மாமனார் சம்பளத்தை மேலையும் கீழையும் கொண்டு போறாரு. ஆனாலும் ஜெபிக்கிறத விடலை. மாமா கிட்ட போய் கேட்கல. வருஷம் இன்க்ரிமெண்ட் போடணுமே, நீ போட மாட்டேங்காம ஏசப்பாட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேன் ஏசப்பா, என் மாமனார் இப்படி தப்பு பண்றாரு, எனக்கு சம்பளத்தையெல்லாம் குறைக்கிறாரு, என்ன பண்றது எனக்கு இன்னும் புரியலையேன்னு. அப்போ ஆபிரகாம் அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தெய்வம்னு சொன்னார் பார்த்தீங்களா. அவர் சொல்றாரு யாக்கோப்பை பார்த்து, நீ தைரியமா உண்மையாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் கையின் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த ஆடு குட்டி போடுது பார்த்தீங்களா, அதில் கருப்பு குட்டியை போட வச்சாரு. கொப்பை வெட்டி கீழே போடுப்பா, அது தாண்டி போகும் பொழுது அது கருப்பு குட்டியாக போடும், அந்த குட்டியெல்லாம் நீ எடுத்துக்கலாங்கிறாரு. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா வித்தியாசமான ஞானத்தை கொடுப்பாரு. படிக்கிற இடத்துல வித்தியாசமான ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு கீழே போயிடுச்சு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இன்க்ரிமெண்ட்டு கீழே போயிடுச்சு, சம்பளமெல்லாம் கீழே போயிடுச்சு. யாக்கோப்புக்கு மாதிரி தான் கீழே வந்துருச்சு. தைரியமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கருப்பு குட்டி கண்டிப்பாக போடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அவர் சொன்னார், திரும்பி தேசத்துக்கு ஒரு திரளான ஆடு மந்தையோட மனைவியோட பிள்ளைகளோடு கூட திரும்பி வர செய்தார். சோர்ந்து போகாமல் ஜெபித்தார். வழியில் வரும்பொழுது ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் பேர் இஸ்ரவேல் என்று மாற்றுவேன்னு சொன்னார். இஸ்ரவேல் என்று இன்னைக்கு ஒரு தேசமே உண்டாக்கப்பட்டது. உங்கள் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கார். அதனால் குடும்பத்தில் சோகம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மாமனார் வீட்டில் பிரச்சனை, ஆடு மேய்க்கிற இடத்துல பிரச்சனை, சம்பாத்தியத்தில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் போராட்டம். எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் சரி, ஜெபத்தை விடவில்லை. சோர்ந்து போகாமல் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை விட்டு கைவிடுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு விடாப்பிடியாக சோர்வில்லாமல் ஜெபித்ததனால திரளான மந்தையோடு ஆண்டவர் மீண்டும் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய காரியங்களை யாக்கோப்பை போல குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை சொந்த பந்தத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் தகப்பனாகிய அந்த ஈசாக்கு ஆண்டவரை ஆசீர்வதிச்சது போல என்னையும் ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அவர் நீதி செய்ய வல்லவராக இருக்கார். ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபு எல்லாத்துக்குமே தெரியும். யோபு உத்தமன், அவர் சன்மார்க்கன், பாவத்துக்கு விலகினவர் அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு உத்தமனுள்ள ஒரு மனுஷன், ஒரு நீதியுள்ள மனுஷன். ஆண்டவரே அந்த மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இப்படி யோபை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது பிசாசு யோபு மேலே கண்ணு வைக்கிறான். யோபு மாதிரி ஐஸ்வர்யமாக இருந்தவர்கள் யாரும் இல்லை. ஆசீர்வாதம், அவருக்கு நிறைய வேலைக்காரர்கள், ஏராளமான ஆடுகள் மாடுகள், நிறைய செல்வனாக இருந்தான். யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாங்குக்கு விளங்குறவனுமாயிருந்தான். பொல்லாங்கு உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு, அசுத்தத்திற்கு, பாவத்துக்கு விலகுகிற ஒரு மனிதனாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். உத்தமன். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ உத்தமனாய் இருன்னு. ஆனா இங்க சொல்றாரு, அவன் உத்தமனாய் இருந்தான். இந்த உத்தமனாய் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வருதுங்க. திரளான வேலைக்காரர் இருக்கிறாங்க, ஆடு மாடுகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாமே டக் டக் டக்குன்னு மறிச்சிடுறாங்க. வேலைக்காரனும் போயிட்டாரு, சொத்தெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மனைவி வந்து சொல்கிறது, அவங்க அவரை வந்து பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க. அப்போ அந்த யோபு எழுதின சரித்திரம் அந்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில்
21 வசனத்தை நான் உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறேன், கேளுங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்றான். இது ஒரு ஜெபம். துர்ச்செய்தி வந்து கொண்டே இருக்குது. முதல்ல உங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இறந்தாங்க, ஆடு மாடு விழுந்துருச்சு, வேலைக்காரங்க எல்லாரும் போயிட்டாங்க. வரிசையா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. மனைவி அவரை தூசிக்குது. ஆனா அந்த நேரத்தில் தன்னை தேற்றிக்கொண்டு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் எப்படி இருந்தேன், நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நான் நிர்வாணமாய் தெய்வ சமூகத்தில் நிர்வாணியை திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இவள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு பற்றி குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்லாத ஒரு ஜெபம், பாவம் செய்யாத ஒரு ஜெபம், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜெபம். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்புகள் வந்தா நம்ம ஆண்டவர் நோக்கி, நானே சொல்றேங்க, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்துச்சுன்னா நிச்சயமா இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். என்ன ஆண்டவரே, உங்களை நம்பி வந்தேன், எனக்கு நிலைமை இப்படித்தானா, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்துச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன், அப்படித்தான் நான் கேட்பேன். நான் பாவம் செஞ்ச ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டேன். யோபு வாயில பாவமே வரல. தயவு செய்து ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை நீங்கள் அழைச்சிங்க ஆண்டவரே, நான் பிறந்த இடத்த நினைக்கிறேன், நான் வளர்ந்த இடத்த நினைக்கிறேன், நான் வாழ்ந்த இடத்த நினைக்கிறேன், இப்போ இருக்கிற நிலைமையை நினைக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறீங்க. தயவு செய்து பாருங்கள், நம்ம ஆரம்ப வாழ்க்கையை பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு இழப்பு, ஏதோ ஒரு அவச்சொற்கள், ஏதோ ஒரு நிந்தனை வருது. அதன் நிமிஷம் ஆண்டவர் துக்கக்கூடாது. ஆண்டவர் என்னடா என் ஜெபத்தை கேட்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். யோபு இப்படி இருந்ததுனால தேவனை தூஷிக்காதபடி, தேவனை குறை சொல்லாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காரு. அவர் மேலே எரிக்கொப்பளம் வந்திருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனைவி கிண்டல் பண்ணுது, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே மனைவி ஒரு வேளை புருஷனை கேவலம் பண்ணலாம், இல்லைன்னா கணவன் மனைவி ஒரு வேளை இந்த மாதிரி ஏளனமாக பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிள்ளைகளை தகப்பன் பண்ணலாம், இல்லைன்னா பிள்ளைங்க தகப்பனை பண்ணலாம். கவலைப்படாதீங்க, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. யோபை போல் ஜெபிக்க ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளை கேவலம் பண்ணலாம், நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளை கேவலம் பண்ணலாம், நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். கவலைப்படாதீங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைக்கிறத தடை பண்ண முடியும், யாராலும் முடியாது என்பதை யோபு அறிந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு செய்ய நினைச்சதை எந்த ஒரு மனுஷனாலும், எந்த ஒரு மனுஷியாலும், எந்த ஒரு அதிகாரத்தினாலும், எந்த ஒரு பிசாசினாலும், எந்த ஒரு சூனியத்தினாலும், எந்த ஒரு மாந்திரியத்தினாலும், எந்த ஒரு ஏவலினாலும் அதை தடை செய்யவே முடியாது. ஏன்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, அதை யாராலையும் பிடுங்க முடியாது. அது அந்த நிச்சயம் யோபுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் அவர் ஜெபம் பண்றாரு, நீங்க செய்ய நினைச்சதை ஒருத்தரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் ஒரு காலம் தடை செய்ய முடியாது. அந்த ஜெபத்தை ஏறெடுத்த பிறகு அவருக்கு வந்த பதில் பாருங்க, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமா, இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். இப்ப நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல சோர்ந்து போகாம யோபை போல தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள் உபத்திரவத்தை எல்லாம் அவர் மறந்துட்டு கர்த்தரையே இறுக்கி பிடித்து ஜெபம் பண்ண மாதிரி நாமும் ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நியாயம் செய்வார். யோபுடைய வாழ்க்கையில சொல்றாரு, நான் நீடிய பொறுமையுள்ளவனாய் இருந்து. யோபு வாழ்க்கையில் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார் தெரியுங்களா? எல்லாம்
படிச்சு அந்த 42 அதிகாரத்தையும் படித்து பார்த்தா யோபு பட்ட மாதிரி வாழ்க்கையில் உபத்திரவப்பட்டது யாருமே இல்லை. ஆனால் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கார். நீடிய பொறுமை, அமைதியாக இருந்தார். ஆனால் நியாயம் செய்தார், நியாயம் செஞ்சார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில நேரத்தில் பொறுமையாக இருக்காருன்னா பதற வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தெய்வ சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே யோபுக்கு நீங்கள் நியாயம் செஞ்சது மாதிரி எனக்கு நியாயம் செய்யுங்க, யாக்கோப்புக்கு நியாயம் செஞ்ச மாதிரி எனக்கு நியாயம் செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அநேக மனிதர் உண்டு. இனி ஒரே ஒரு மனிதரை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன். நேபுகாத்நேச்சருடைய தேசத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈராக் தேசம் சொல்லுவாங்க, பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஜெபத்தை விடாத ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கை சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவருடைய சரீரம் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவருடைய பேச்சுரிமை சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஜெபத்துக்கு தடையே கிடையாது. 3 வேளையும் தானியேல் ஜெபித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தானியேலை குறித்து எல்லாருமே குற்றம் சொல்றாங்க, குறை சொல்றாங்க. தானியேலை எப்படியாவது அழிச்சிடணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் அவனுக்குள்ள தேவாவி இருந்துன்னு வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள தேவாவி இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள தேவ வெளிச்சம் வெளியே புறப்பட்டு வரும். தானியேல் தைரியமா ஜெபம் பண்றாரு. எந்த ஒரு கட்டளையும் தானியேலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எந்த ஒரு அதிகாரமும் நிறுத்த முடியவில்லை. அரசர் கட்டளை போட்டாரு, யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் தானியேல் சொன்னார், அதை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக தேவ சமூகத்தில் விடாப்பிடியாக ஜெபிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருக்கு நிச்சயம் என்ன தெரியுங்களா? அவருக்கு தெரியும் சகல அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என் தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என் தேவனால் கொடுக்கப்பட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என் தேவனால் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு புத்தியை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்துருக்காரு, இல்லை ஒரு வேளை உங்களை ஒரு பெரிய பொறுப்பில் வச்சிருக்காருன்னு சொன்னால் சகல அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது, அது மனுஷனால் கொடுக்கப்பட்டதில்லை. அந்த நிச்சயம் தானியேலுக்குள்ள வருது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என் தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது தேவனால் கொடுக்கப்பட்டது. அதனால தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, என்னை காப்பாற்றின, எனக்கு ஞானத்தை கொடுத்த, அறிவை கொடுத்த, அந்த புத்தியை கொடுத்த அந்த ஆண்டவரை நான் விடமாட்டேன் என்று ஜெபிக்கும் பொழுது அவருக்கு விரோதமாக அந்த தேசமே எழும்பினது. சிங்க கபில தூக்கி போட்டார்கள். சிங்கம் அவரை சேதப்படுத்தவில்லை. ராஜாவுடைய கண்கள் அதை கண்டது. ராஜா காலையில் ஓடி வந்து கேட்கிறாரு, தானியேலே தானியேலே, உன் தேவன் உன்னை தப்பி வைக்கலையா? உன்னை ஆண்டவர் தப்பிச்சிருப்பாரப்பான்னு கீழேருந்து பதில் சொல்லாரு, நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லி. உங்கள் சூழ்நிலை, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலை சிங்கக்கபியில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா? இப்போ நீங்கள் சிங்கக்கபிக்குள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தான் கூப்பிட வந்திருக்காருங்க. 7வது மாதம் உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. விடாப்புடியா ஜெபம் பண்ணுங்க, உங்களை தூக்கி விடுவார், மீண்டும் தூக்கி நிறுத்துவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜெப வீரர்கள் தானியேலு கூட அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்துக்கு பதில் என்னங்க? அக்கினிக்குள்ள எரியும் பொழுது இயேசு கர்த்தர் உள்ளே வந்தார். ராஜா பார்க்குறாரு, 3 பேரை தூக்கி போட்டோம், 4வது ஒருத்தர் வந்திருக்காருன்னு. உங்கள் சூழ்நிலை அக்கினிக்குள்ள நடக்கிறவர், நெருப்புல சொல்லுவாங்க சில பேர், நான் ஒவ்வொரு நாளும் நெருப்புல நடந்துட்டு இருக்கிறேன், குடும்பத்துக்குள்ள நெருப்புக்குள்ள நடக்கிறேன்பாங்க. நான் வேலை செய்ய இடத்துல நெருப்புல தான் நடந்துட்டு இருக்கிறேன், என்ன பண்றேன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவிதத்தை நான் ஒவ்வொரு நாளும் நாட்களை காலையிலிருந்து ராத்திரி வரை ஒருவேளை ஒரு நாள் கடந்து போவது கூட நெருப்பு மேலே போகிற மாதிரி இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் நெருப்பில் நடந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, வாழ பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, உங்களை வாழ வைக்க போகிறார். ஆனால் நம்ம சொல்லுவோம், ஏன் தான் அந்த நெருப்பு மேலே ஒவ்வொரு நாள் நடந்துட்டு இருக்கிறேன். ஆனால் சொல்கிறாரு, நீ மட்டும் நெருப்பு நடக்கலை, நெருப்புக்குள்ளே நான் வந்துட்டு இருக்கிறேன், அதனால தான் நெருப்பு உன்னை சுடலை, உன்னை நான் காப்பாற்றிருக்கிறேன், உன்னை தூக்கி உயர்த்துவேன், உன்னை உன்னத நிலைக்கு கொண்டு போவேன், நீ யார் என்பதை அவர்களுக்கு நான் காண்பித்து கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே தயவு செய்து நான் சொல்கிறேன், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். பழைய ஏற்பாட்டில எல்லாம் பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் இப்படி ஏதாவது ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைய வரைந்து எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். பரிசுத்தாவி அவரிடத்தில் வரும் வரை அவர்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள். நீண்ட நாட்களாக ஜெபம் பண்ணாங்க. 50 நாட்களுக்கு மேலே அவங்க ஜெபத்தை ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து ஜெபிச்சிங்கன்னா பரிசுத்தாவியான் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார். அதுக்கு தான் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுப்பா. தேவராஜ்யம் உனக்குள்ளே வரணும்னா நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நமக்கு ஆண்டவர் நியாயம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. தானியேலை விடுவித்த கர்த்தர், சாத்ராக் மேசாக்கை விடுவித்த கர்த்தர், யோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த கர்த்தர், நம்முடைய தகப்பனாகிய யாக்கோப்பை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாங்களா? பரிசுத்தம் உள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சபை விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இறங்கி வருவதாக, குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. யாக்கோப்புக்குண்டான ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்குறோம் டாடி. யோபுக்குண்டான ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்குறோம். சாத்ராக் மேஷாக்குண்டான ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்குறோம். தானியேலுக்குண்டான ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்குற ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த காணொளி மூலம் ஆண்டவரே யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. சோர்ந்து போகாமல் செபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, யாக்கோப்புக்குண்டான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, ஈசாக்குக்குண்டான ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை தருவீராக. எஸ்தருக்குண்டான ஆசீர்வாதத்தை தருவீராக. சாத்ராக் மேஷாக்குண்டான அபிஷேகத்தை தருவீராக. தானியேலுக்குண்டான அபிஷேகத்தை தருவீராக. அவர்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்கிறோம். ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைத்ததை ஒருவரும் ஒரு காலம் தடை செய்ய முடியவில்லை. ஆண்டவரே, யாரெல்லாம் எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சதை ஒருவரும் ஒரு காலம் தடை செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வேலைக்காரனாகிய நான் ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்களுக்காகவும் இதை கேட்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்ச காரியம் ஒரு காலம் தடை செய்ய யாராலும் முடியாது. எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வரப்போகிற மாதத்தில் அவருக்கு நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன்னு சொல்லிக்கிறீங்க. நீதியை செய்து நியாயம் செய்து அவளை ஆசீர்வதித்து அவளை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம், இந்தியாவுக்காக செபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்காக செபிக்கிறோம், ஐரோப்பா தேசத்துக்காக, ஆப்பிரிக்கா தேசத்துக்காக செபிக்கிறோம், ஆசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலில் இருக்கிற எல்லா தீவில் வாழ எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் செய்த பாவங்களை மன்னியுங்க. எங்கள் தேச தலைவர்கள், தேச மக்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து தேசத்தில் கிருபையாய் இறங்குவீராக. கொள்ளை நோய்களை முற்றிலும் அழித்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கொள்ளை அழியுங்க அப்பா. ஒரு வாதையை நிறுத்தி கொடுங்க நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, இனி தேசத்தில் மரணம் வேண்டாம். ஆண்டவரே, பஞ்சங்கள் மாறுவதாக, வன்முறைகள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, கொலைபாதத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, வன்முறையின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், திருட்டு ஆவிகள் அழிக்கப்படுவதாக, தரித்திரங்கள் வறுமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால், ஆண்டவரே, வியாதிகள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் உண்டாகட்டும். செழிப்பை தாருங்க. கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வறுமையை மாற்றுங்க. ஆண்டவரே, ஒருவர் கூட பசினாலும் பட்டினாலும் வியாதினாலும் மறிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் மரணத்தை விரும்பாத தெய்வம். தயவு செய்து கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அற்புதத்தை கேட்க, சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சீக்கிரம் சபைகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியனை ஐக்கும் கர்த்தர் வருமளமும் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பாராக. ஆமீன். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.